போலீஸ் வந்து பேசுறாங்க. அப்போ இவங்க ஒரு வீட்டுல ஒரு ஏதாவது ஒரு நடக்குதுன்னா உங்களோட வாழ்க்கை இது பண்ணிட்டு தான் இவனுக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு வரோம். என்னோட எஃப்ஐஆர் காப்பியே எடுக்க மாட்டேறாங்க. அரக்கோணம் AWPSல எங்களே தப்பாக பேசி அனுப்புகிறாங்க. அவன் மேலே எங்கள் அப்பா வந்து ரிஜிஸ்டர் தபால் மூலிமா என்னோட சேஃப்டிக்காக ஒரு லெட்டர் அனுப்பிச்சி வச்சுருந்தாரு. அதில் எஃப்ஐஆர் போட்டு என்ன அனுபவித்து வேதனை பாய்சன் குடிச்சதுலாம் அந்த எஃப்ஐஆரில் இல்லவே இல்லை. இப்போ போயிட்டு வாசுகி அம்மா கிட்ட கேட்டேன், AWPS வாசுகி அம்மா கிட்ட கேட்டா நான் லீவு, மெடிக்கல் லீவு, எனக்கும் இந்த கம்ப்ளைண்ட்டுக்கோ சம்மந்தம் இல்லை, போட்டது வந்து விஜயலட்சுமி மேமு அப்படி இப்படின்னு கதையாக சொல்கிறாங்க. அக்யூஸ்ட் இன்னமும் சரி 10ஆம் தேதி எஃப்ஐஆர் போட்டாங்க. 16 இன்னைக்கு 16 வரையும் அவனை கூப்பிட்டு ரிமாண்டும் பண்ணல. 24 hours ரிமாண்ட் பண்ணோம்ல, எந்த எஃப்ஐஆருக்கோ பதில் சொல்லணும். அந்த எஃப்ஐஆரும் நான் போய் கேட்கவோ இல்லை. நான் சைன் பண்ணவே இல்லை. அந்த எஃப்ஐஆரில் சைன் பண்ணி இதுதான் என்னோட எஃப்ஐஆர், இதுதான் என்னோட வந்து மனு, இதை எடுக்கவே மாட்டேன்றாங்க. என்னோட வேதனையும் நான் இதில் எழுதி கொடுத்துருக்கிறேன். இதே நான் செத்து போயிருந்தா ஜஸ்டிஸ் பிரீத்தின்னு மட்டும் நீங்கள் போட்டிருப்பீங்கல்ல. நான் உயிரோடு இருந்து இவ்வளோ மனு கொடுக்குறேன், அவனையே எடுக்கவே மாட்டேன்றீங்க. அவன் நேற்று கூட எங்கள் வீட்டில் சுற்றி வந்து என்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான். அக்யூஸ்ட் நல்லா விட்டு இங்கே AWPSக்கு போனாலே அசிங்கமாக பேசி எனக்கு 10 பேர் கூட தொடர்பு இருக்குன்னா அவதூறாக பேசி அனுப்புகிறாங்க. இப்போ எங்கே தான் போகிறது? SP கிட்டேயும் போயாச்சு, DGP லெவல்லையும் போயாச்சு, எடுக்கவே மாட்டேன்றாங்க. அவங்க கூலா உள்ள உட்காந்துருக்காங்க. என்னோட இதுவே எடுக்கவே மாட்டுறாங்க. அக்யூஸ்ட் DMKல இருக்கிறான்ட்டு அவனை சேவ் பண்ணுறாங்க. இதுக்கு என்னடா பதில்? நீங்கள் தான் சொல்லணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.